மாங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் அனிமேலாம் இருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி டைரக்டர் குவன் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம், அதுவும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நம்புறோம். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் மார்வெல்ல நம்ம பார்க்குறோம், டிசியில பார்க்குறோம், தமிழ்ல ஏன் வராது அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல நிறைய கிட்ஸுக்கு. அதுவும் இப்போ எஸ்பெஷலி நான் கேள்விப்பட்டதுன்னா நிறைய கிட்ஸ் இந்த ஆனிமி, ஜப்பனீஸ் ஆனிமி மாங்கா இதெல்லாம் நிறைய படிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், எஸ்பெஷலி தியேட்டர்ல. ஏன்னா இதுக்கான சிஜி சவுண்ட் அண்ட் ஜிப்ரானோட மியூசிக் அண்ட் சத்யராஜ் சார் பத்தி சொல்லவே வேணாம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அவரை பாக்குறோம். அதுவும் அந்த இன்டர்மிஷன்ல டைரக்டர் கோவன் வந்து தேங்க்யூ. ஆமா, அதுல நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சில விஷயம் சொல்ல முடியாது, அது ஆடியன்ஸ் வந்து சொல்லாம இருந்தா இன்னும் பெட்டர். ஏன்னா அடுத்த வரவங்க படம் பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் படங்கள் வந்து வித்தியாசமா தமிழ் சினிமாவுக்கு வரணும். நம்ம ஒரு ஜானர், ஒரு பேட்டர்ன் நம்ம பாக்குறோம். ஒரு ஹீரோனா இந்த இடத்துல லவ் இருக்கணும், இந்த இடத்துல காமெடி இருக்கணும், இந்த இடத்துல சாங் இருக்கணும்னு தாண்டி இப்ப கமர்ஷியல் சினிமா நிறைய மாறி இருக்கு. அது வந்து டைரக்டர் நெல்சனும் சரி, நெல்சன் சாரும் சரி, அண்ட் லோகேஷ் பிரதரும் சரி, டைரக்டர் லோகேஷும் சரி, அது கமர்ஷியல் சினிமா ஃபார்மேட் மாத்திருக்காங்க. இன்னையில இருந்து ஒரு 10 வருஷம் திருப்பி தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் ஃபார்மேட் மாறும். அண்ட் அந்த விதத்துல குவன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, இப்ப இருக்க டைரக்டர்ஸ்ல தாண்டி எல்லாருமே ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் தான் பண்றோம். பெரும்பாலும் வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா அதுல கேங்ஸ்டர் பேஸ் இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்துல அவர் வந்து, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஏன் படம்னு நான் சொல்லல, நம்ம ஹாலிவுட் படங்கள் பார்த்துருக்கோம், மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்த்துருக்கோம். தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வருமா வராதான் இருக்கு. அதுவும் பெரிய ஹீரோஸ்க்கு சர்டன் பட்ஜெட்ஸ் இருக்கும். பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அவங்க கேட்குற பட்ஜெட் கொடுப்பாங்க, கேட்குற விதமா எடுக்க முடியும். பட் ஒரு அப்கமிங் ஸ்டார்ஸ், ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸ் வச்சு மில்லியன் ஸ்டுடியோஸ் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இவ்வளவு தூரம் இந்த படத்துக்கு செலவு பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க குவாலிட்டியா. அது ஆடியன்ஸ்க்கும் சரி, பிரஸ்ஸுக்கும் சரி, மீடியாவுக்கும் சரி, நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், இந்த படத்தை அந்த ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணாலும் அதுக்கான யங்ஸ்டர்ஸ், அதுக்கான கிட்ஸ், அதுக்கான ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே இருக்கு. அண்ட் ஸோ ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எல்லா அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டும் சரி, இன்டர்மிஷன் பேங்க் சரி, கிளைமேக்ஸ், போஸ்ட் கிளைமேக்ஸ்க்கான இடங்களும் சரி, அவ்வளோ அவங்க கை தட்டி ரசிச்சு விசில் அடிச்சாங்க நிறைய இடத்துல. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டே அவங்களோட ரியாக்ஷனுக்காக தான் வந்தேன். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஜட்ஜ் எல்லாத்துக்குமே. ஸோ ஹாப்பி. நீங்க எல்லாத்துக்கும் இங்க வந்து இங்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீன்ஸ் a lot to me. Thank you. தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. It will be a pure cinematic experience. Don't miss this. ஆக்சுவலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே மார்வெல் அந்த டிசியோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி ஒரு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு புதுசான ஜானர் அக்செப்ட் பண்ணும் போது தான் வந்து அடுத்தடுத்துக்கான விஷயங்கள் வரும். ஸோ ஒரு மக்களோட அந்த ஷவுட் அவுட்டும் சரி, கத்தி விசில் அடிச்சு தியேட்டர்ல சத்யராஜ் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு அங்கதான் மிகப்பெரிய ஒரு ஐயன். ஏன்னா சத்யராஜ் சார் வந்து ஒரு ரஜினி சார் மாதிரியோ இல்ல விக்ரம் கமல் சார் மாதிரியோ அந்த ஒரு ரிசரக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசை எனக்கு. ஸோ அங்க வந்து தியேட்டர்ல பயங்கரமா கிளாப்ஸோட பார்க்கும்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு அவார்டுன்னு சொல்லுவேன் எனக்கு. ஸோ சொல்லுங்க சார். நார்மலாவே வந்து இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ங்கிறது வந்து டச் பண்றதுக்கு எல்லாருமே தமிழ் சினிமால பயப்படுற ஒரு விஷயம் தான். ஏன்னா அது எந்த அளவு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. உங்களுக்கும் அந்த பயம் இருந்ததா? கண்டிப்பா இருந்துச்சுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அது ஆடியன்ஸ் தள்ளி போயிடும் ஆக்சுவலி. ஸோ அது எங்கேயுமே தள்ளி போகல. அவங்க வந்து சத்யராஜ் சார் வந்து சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு கேரக்டராகவே அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்டர்வல் மேல இருந்து. ஸோ அது வந்து லைக் ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை இது பண்ணிட்டு ஒரு காப்பு கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கறத மெயினான மேட்டர். அதை வந்து கரெக்டா அவங்க ரிசீவ் பண்ணாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி தியேட்டர்ல. ஐம் வெரி ஹாப்பி வித் தி ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ். அயன் மேன் புதுசா வராரு. அயன் மேன் வந்து இப்போ புதுசா வர போறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே பவர் வேற. ஒரு ரெண்டு சைடு வந்து ஃபயர் கொண்டாடுறாங்க. நல்லாதான் ப்ரோ. கிராபிக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோங்கிற கான்செப்ட் நம்ம இதுக்கு ஒர்க் ஆச்சா உங்களுக்கு? ஓகே தான் ப்ரோ. தான் அவங்க ஃபேமிலி குத்துக்கிற மாதிரி அந்த இது பவர். லேக்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா கொண்டு போயிருக்காங்க. எல்லாம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. லேக்லாம் எல்லாம் உங்களுக்கு போரும் அடிக்காது படம். நல்லா இருக்கும். ஆமா.
சத்யராஜ் அவர் அந்த சூப்பர் ஹீரோவா பார்க்க எப்படி இருந்தாரு? அவர் கேரக்டரே வேற லெவல்ல இருந்தது ப்ரோ அந்த படத்துல. எல்லாம் எழுதி பண்ணிருக்காரு. வசந்த் ரவி அவரோட கேரக்டர் எப்படி இருந்தது? அவர் ஆக்டிங்கே வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி இது சூப்பர் ஹியூமன் கான்செப்ட் தான் இது. லைக் சொல்லணும்னா எக்ஸாம்பிள் கிறிஸ் படம் சொல்லலாம். கிறிஸ் படம் மாதிரி தான், அதுதான் கண்டென்ட்டு. அது மாதிரி சூப்பர் ஹியூமன் படம் தான், அதுதான் இது. மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த காடுங்களை அழிக்கிறாங்கல்ல, ஸோ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த படம். மற்றபடி சூப்பர் ஹியூமன் சப்ஜெக்ட் தான் இது. படம் வந்து சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருந்தது. ஒரு யானைக்குட்டி கூட ஒரு சாங் வரும், அது நல்லா இருந்தது. அது மெலோடி நம்பரு. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. படத்துல வந்து ஏதாவது மெசேஜ் சொல்றாங்களா? அதுதான் சொல்ல வந்தேன், இந்த காடுகளை அழிக்கிறாங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் மெசேஜ். ப்ரோ அருமையா இருக்கு. அவர் வந்து ஏதோ டங் 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 டங்லாம் காமிக்கிறாரு சத்யராஜும். அதான் ப்ரோ டங் 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 டங்லாம் காமிக்கிறாங்க. டங் 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 காமிச்சா வந்து படம் அந்த என்னது புறா அது கத்தி இந்த பக்கம் இப்படி வருது, அப்ப இந்த கத்தி இந்த பக்கம் இப்படி வருது. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு படம் வந்து ஒரு புதுசா இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு பெரிய ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் நோட்டா போறோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த இருக்கிற நைட்டே சொல்லலாம். ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்படியே இருக்கு. முக்கியமா இந்த படத்தை ஏன் பாராட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லவ் கூட கிடையாது, ஒரு ரொமான்ஸ் சீன் கூட கிடையாது. ஸோ எல்லாமே ஃபார்முலா போகாம ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு ஜோனருக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னா என்ன, யார் மக்களை காப்பாத்துறவன், மக்களை வந்து ஒரு பெயினா இருக்கும்போது அவரை காப்பாத்துற ஒரு ஹீரோ. ஸோ அந்த ஹீரோ வந்து காப்பாற்றும் போது என்ன சொல்லுவாங்க மக்கள், நீங்க தான் என்னோட கடவுள், நீங்க தான் என்னோட டாடி, நீங்க தான் என்னோட வாட் எவர் இட் மேபி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. வாட் எவர் இட் மேபி கடவுள் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்பாவும் மகனுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட் கடைசியில கிளைமாக்ஸும் இருக்கு. இதை வச்சு நல்ல காசோட எடுத்துருக்காங்க. மரங்கள் செடி கொடிகள் வந்து அழிக்கிற ஒரு பிளாக் ஒரு உருவம், அந்த பிளாக் உருவத்தை தீமை வந்து அழிக்கிற ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. அதனால இந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பாக்குறதுக்கே அது வந்து ஒரு டார்க்கா அந்த கேஜிஎஃப் லுக்ல இருக்கு. இதெல்லாம் எடுக்க கூடாது. பெருசா அப்படி சொல்றது டார்க் அந்த லுக் ஒரு கேஜிஎஃப் டோன்ல இருக்குல்ல, படம் வந்து அந்த அளவுக்கு மாசா இருக்கு. ப்ரோ நான் ஓப்பனா சொல்லணும்னா, நான் வந்து கேஜிஎஃப் தான் எதிர்பார்த்தவங்க. அந்த போஸ்டர் லுக் அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நீ கொஞ்சம் என்ன சொல்றது, அதை கொஞ்சம் மேக்கிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இல்ல எனக்கு கொஞ்சம் இல்ல மேக்கிங்கை பொறுத்தவரை கொஞ்சம் இது பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. அதுதான் என்ன ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு ஃபேனா சொல்லணும்னா அப்படிதான். நீ பாருங்க, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. கேஜிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஓகேவா இருக்கும். ஓகேவா நீங்க ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். சத்யராஜ் அவர் தான் ப்ரோ பண்ணிருக்காரு. ப்ரோ அவர் தான் ப்ரோ மாஸ். ஒன் டைம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, நல்லா தான் பண்ணிருக்காங்க. லைக் ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்ல. சூப்பர், நான் வேற மாதிரி வேற லெவல் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சுமாரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு சூப்பர். நல்லா தூங்கிட்டேன். சூப்பரா படத்தை இந்த படத்தை கண்டிப்பா பாக்கணும்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும் அந்த படத்துல. அதான் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ஹீரோ இருக்கா இங்க ஒர்க் ஆச்சா? அது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ செகண்ட் பிகினிங் இருக்குல்ல, அதுல இருந்து பார்க்கத்தான் தெரியும். சூப்பரா வேற ஆக்டிங் பெஸ்டா இருக்கு. மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா எல்லாமே நல்லா. எவ்வளவு அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளவு? எல்லா கேட்டகரியும் பார்க்கலாமா? அவார்டு கிடைக்கும், நிறைய அவார்டு கிடைக்கும்.